வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 1 எண்ணியலில் பயிற்சி 1.4 இருக்கக்கூடிய கணக்குகள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 5வது கேள்வி, மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 19.2 வகுத்தல் 2.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புள்ளி இல்லாமல் எழுத போகிறோம். 19.2 கடைசியில் எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுருக்காங்க? ஒரு இலக்கம். இப்போ 2.4க்கும் கடைசியில் எத்தனை இலக்கம்? ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா பை ஒரு ஜீரோ இருக்க மாதிரி 10ஆல் வகுப்போம். ஸோ 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்ததுன்னா பை 100ன்னு போட்டுப்போம். 3 இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்தது அப்படின்னா பை 1000 போட்டுப்போம். ஸோ இங்கே என்ன இருக்குது? கடைசியில் ஒரு இலக்கம் முன்னாடி தான் புள்ளி இருக்குங்களா. அப்போ புள்ளியை எடுத்து எழுதும்போது என்னாகும்? 24/10 வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுப்போம். 192 வகுத்தல் 10 அப்படியே வச்சுப்போம். இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா 24/10, இந்த வகுத்தலில் இருக்கிறத பெருக்கலாக மாற்றுறோம். பெருக்கலாக மாற்றும்போது என்னாகும் அப்படின்னா 24/10 அப்படிங்கிறது 10/24 தலைகீழாக மாறிடும். இப்போ எதாவது ஒரே வாய்ப்பாடில் வருதான்னு பார்க்கலாம். ஸோ 10 என்னாகும்? ஒரே வாய்ப்பாடில் வரும், கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும் நமக்கு? 192/24 இருக்குங்களா. ஸோ இப்போ இந்த 24 வாய்ப்பாடில் 192 வருதான்னு சொல்லி பார்க்கலாங்களா. ஸோ 24 × 5 போடலாம். 5×4 20, மீதி 2, I2 10 + 12 12ன்னு வருது. அப்போ 7 போட்டு பார்க்கலாங்களா. 7×4 28, மீதி 2, 7×2 14 + 2 16, 168 தான் வருது. ஸோ 24 × 8 போட்டு பார்க்கலாங்களா. 8×4 32, மீதி 3, 8×2 16, 17, 18, 19. ஸோ அப்போ 24 வாய்ப்பாடில் 8 தடவை 192 வருது. அப்போ என்ன ஆகுது? 24 வாய்ப்பாடில் ஒரு தடவை, இது என்னது? 8 தடவை. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? விடை 8ன்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் 19.2 நம்ம 2.4ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 8 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்த ரெண்டாவது கேள்வி, 4.95 வகுத்தல் 0.5 இருக்குங்களா. 95 அப்படின்னு இருக்கு. ஸோ கடைசியில் எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது? 2 இலக்கம். அப்போ புள்ளியை விட்டுட்டு எழுதணும் அப்படின்னா பை 2 0 இருக்க மாதிரி போடுவாங்களா. அப்போ எதுக்கு 2 0 இருக்கும்? 100க்கு வகுத்தல். இங்கே என்ன இருக்குது? 0.5. ஒரு கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி தான் புள்ளி இருக்குது. அப்போ அதை எழுதும்போது என்ன ஆகும்? பை 10 வந்துருங்களா. ஸோ ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்ததுன்னா வகுத்தல் 10ன்னு போடுவோம். 2 இலக்க புள்ளி இல்லாமல் எழுதும் போது 2 இலக்கம் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா பை 100ன்னு போடுவாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 495/100 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த வகுத்தல் இருக்கு இல்லையா, இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலாம் மொத்தமாக என்ன ஆகிடும்? 10/5ன்னு வந்துடும். தலைகீழ மாறிடும். எப்படி மாறிடும்? தலைகீழ மாறிடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 10 வாய்ப்பாடில் ஒரு 10 10 10 10 என்ன ஆகிடும்? 100ன்னு ஆகிடுங்களா. ஸோ 10ம் 495 ஒரே வாய்ப்பாடில் வருதான்னு பார்க்கலாம். இப்போ என்ன இருக்குது? மேலே 495, கீழே என்ன இருக்குது? 10 × 5 இருக்குங்களா. இதை பெருக்கணும் என்ன வரும்? 495/50 அப்படின்னு கிடச்சிருங்களா. இப்போ 50வது வாய்ப்பாடில் 495 வகுக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? 50 × 9 போட்டு பார்க்கலாம். ஏன்னா 50 × 10 500ன்னு வந்துடும். அப்போ 50 × 9 என்ன வருது? 9 5 45, 450ன்னு வருதுங்களா. ஸோ 9 தடவை 450ன்னு கிடைக்குது. மீதி என்ன இருக்கும்? 5 இருக்கும். ஸோ 9ல் 5 போச்சு அப்படின்னா மீதி 4 இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? இப்போ 45ன்னு இருக்குது. 50வது வாய்ப்பாடில் ஒரு தடவை என்ன தான் வரும்? 50ன்னு தான் வரும். 45 இருக்கு. அப்போ இங்கே புள்ளி வச்சு என்ன பண்ணுவோம்? ஒரு 0 ஆட் பண்ணிப்போங்களா. அப்போது 50 வாய்ப்பாடில் 450 எத்தனை தடவை அப்படின்னா 9 தடவை 450 வரும். அப்போ இதை வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? 9.95ன்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் 4.95 0.5ஆல் நமக்கு வகுக்கும் போது 9.9 அப்படிங்கிற விடை கிடைக்குது. மூன்றாவது கேள்வி, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 19.11ன்னு கொடுத்துருங்க. கடைசியில் எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது? 2. அப்போ வகுத்தல் 100ன்னு வந்துடுங்களா. இங்கே என்ன இருக்குது? கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதும் போது பை 10ன்னு வந்துடுங்களா. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது அப்படியே எழுதுவோம். 1911/100 அப்படியே எழுதிப்போம். இந்த ரெண்டாவது என்னவா இருக்குது? நமக்கு வகுத்தல் இருக்கிறது பெருக்கலாம் மொத்தமாக என்னாகும்? 13/10 அப்படிங்கிறது 10/13 தலைகீழ மாறிடுங்களா. ஸோ 10 வாய்ப்பாடில் ஒரு 10 10 10 10 100ன்னு ஆகிடுங்களா. இப்போது மீதி என்ன இருக்கும்? 1911/10 × 13ன்னு கீழே இருக்கும். ஸோ 1911 10 × 13 என்னது? 130ன்னு வந்துடுங்களா. இப்போ 130ஆல் 1911 நம்மளால் வகுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 130ஆல் 1911 வகுக்க முடியுதான்னு பார்க்குறோம். 130 என்னது? 130 வந்துடுங்களா. மீதி எவ்வளோ இருக்கும்? 1. 9ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 6. ஸோ இந்த 1 கீழே இருக்குங்களா. இப்போ என்ன கிடைக்குது? 611 அப்படின்னு கிடைக்குது. 611. அப்போ 130 × 3 போட்டு பார்க்கலாங்களா. 3 3 9
1 3 அப்படின்னு வந்து 390 தான் வருது. அப்போ இன்ட்டு 4 போட்டு பார்க்கலாங்களா? 4 2 12 மீதி 1 4 1 4 ப்ளஸ் 1 5. அதுவே 5 போட்டு பார்க்கலாங்களா? 5 போடும்போது என்ன வருது? 0 I 3 5 மீதி 1 5 1 5 6 650ன்னு வந்துடுது. அப்போ 4 தடவை நமக்கு என்ன வருது? 520 அப்படின்னு கிடைக்குது. 4 தடவை என்ன கிடைக்குது? 520ன்னு கிடைக்குதுங்களா? அப்போ மீதி என்ன இருக்கும்? 1ல் 0 போச்சுன்னா 1, 1ல் 2 போகாத, அப்போ 11 ஆகிடும், இவங்க 5 ஆகிடுவாங்க. 11ல் 2 போச்சுன்னா மீதி 9. அப்போது 130 வாய்ப்பாடில் 91 வராது. அப்போ என்ன பண்ணுவோம்? புள்ளி வச்சு ஒரு 0 போட்டுப்போங்களா? புள்ளி வச்சு என்ன பண்ணுறோம்? ஒரு 0 போட்டுக்கிறோம். ஸோ 130 வாய்ப்பாடில் எப்போ 910 வரும் அப்படின்னா 7 தடவை போடும்போது 7 3 21 மீதி 2 7 1 7 + 2 9. அப்போ 7 தடவை என்ன வருது? 910 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 1911 130ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? 14.7ன்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் 19.11 1.3ஆல் வகுக்கும் போது நமக்கு 17.7 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்து 4வது கேள்வி. 0.399 இருக்குங்களா? ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா புள்ளி வந்து எங்கே இருக்குது? கடைசியிலேருந்து 3 இலக்கம் முன்னாடி இருக்குது. அப்போ நம்ம புள்ளி இல்லாமல் எழுதும்போது என்னாகும்? பை 1000ன்னு வந்துருமா? ஏன்னா ஒரு இலக்கம் இருந்தால் பை 10 போடுவோம். 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா 100 போடுவோம். 3 இலக்கம் முன்னாடி இருந்தால் 1000 வகுத்தல். இங்கே 2.1 இங்கே என்ன இருக்குது? கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. இப்போ வச்சுக்கிறோம். அப்போ 399/1000 ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ரெண்டாவது நமக்கு வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாம் மொத்தமாக என்ன ஆகும்? 10/21 தலைகீழ மாறிடும். ஸோ 10 ஒரு 10 10 100 தடவை 10 × 100 என்னது? 1000ன்னு வந்துடுங்களா? இது மீதி இருக்கும். அப்போ 399/100 × 21 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இப்போது 399 21ஆல் வகுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 21 வாய்ப்பாடில் ஓர் 21ங்களா? மீதி என்ன இருக்கும்? 18 இருக்கும். இந்த 9 கீழே இருக்கிறோம். ஸோ இந்த 21 வாய்ப்பாட்டில் எப்போ 189 வரும் அப்படின்னா இங்கே 1 இருக்குது. அப்போ 21 × 8 போட்டு பார்க்கலாங்களா? ஓர் 8 8 8 2 16 168 தான் வருது. அப்போ 9 போட்டு பார்க்கலாங்களா? ஓர் 9 9 9 2 18. அப்போ என்ன ஆகுது? 21 × 9 189 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது வகுத்து என்ன கிடைக்குது? நமக்கு 19ன்னு கிடைக்குது. இது 21 வாய்ப்பாடில் ஒரு 21 இது 19 தருவீங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது? 19/100ன்னு இருக்குங்களா? ஸோ வகுத்தல நமக்கு 10 100 1000 வந்து என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கிறது அப்படியே போட்டு கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணுங்களா? கீழே 2 0 இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்லேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைப்போம். அப்போ என்ன ஆகுது? 0.19ங்கிற விடை கிடைக்குது. அப்போ 0.399 2.1ஆல் வகுத்தோம் அப்படின்னா 0.19 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. அடுத்த 5வது கேள்வி. 5.4. ஸோ கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ பை 10 போட்டுப்போம். வகுத்தல் 0.6 எப்படி இருக்குது? கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ பை 10 போட்டுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே போட்டுக்கிறோம். ரெண்டாவது என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கக்கூடிய பெருக்கல்ல வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது 10/6ன்னு தலைக்கீழ வந்துடுங்களா? 10 வாய்ப்பாடில் இது 2 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? 54/6ன்னு இருக்குமா? அப்போ 6ஆம் வாய்ப்பாடில் 54 எப்போ வரும் அப்படின்னா 6 9 54. அப்போ என்ன வருது? 9ன்னு கிடைக்குது. அப்போ அதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? 5.4 0.6ஆல் வகுக்கும் போது நமக்கு 9 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்த 6வது கேள்வி. 2.197 வகுத்தல் 1.3 இருக்கா? புள்ளி இல்லாமல் கடைசியிலேருந்து என்ன இருக்குது? 3 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ 3 இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா பை 1000 போடுவோமா? பை 1000 வகுத்தல் இங்கே என்ன இருக்குது? 1.3 இருக்குது. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதும்போது ஒரு கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குனால 10 போட்டுக்கிறோம். ரெண்டாவது ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறோம். ரெண்டாவது என்னவா இருக்குது? நமக்கு வகுத்தலாக இருக்குது. அப்போ வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது என்னாகும்? 13/10 அப்படிங்கிற தலைகீழ மாறிடும். 10/13ன்னு வந்துடும். 10 வாய்ப்பாடில் ஒரு 10 10 100 தடவை என்னது? 1000 கிடைக்கும். அப்போ 2197 வகுத்தல் 100 × 13 இருக்குங்களா? இப்போ 13ஆம் வாய்ப்பாட்டில் 2197 வருதான்னு பார்க்கணும். ஓர் 13 13 2 13 26 ஆயிடுமா? அப்போ ஓர் 13 13. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? இது 11 ஆகிடும், இவங்க 1 ஆகிடுவாங்க. 11ல் 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி 8 இருக்கும். ஸோ இந்த 9 கீழே இருக்கிறோம். அடுத்து 13ஆம் வாய்ப்பாடில் 5 தடவை போட்டு பார்க்கலாங்களா? I3 5 மீதி 1 I1 5 + 1 6ன்னு கிடைக்குது.
13 × 6 போட்டு பார்க்கலாமா? 6 3 18, மீதி 1 6 1 6 + 1 7ன்னு கிடைக்குது. இதோட 13 பண்ணால் 90க்கு மேலே நமக்கு போயிடும். அப்போ 6 தடவை நமக்கு என்ன கிடைக்குது? 78 அப்படின்னு கிடைக்குதுங்களா? இப்போ இதை கழிக்கிறோம். ஸோ 89ல் 78 போயிடுச்சு அப்படின்னா 9ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 1, 8ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 1. அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த 7 கீழே இருக்குங்களா? 7 கீழே இருக்கணும் அப்படின்னா 13 × 9 நமக்கு என்ன வரும்? 9 3 27, மீதி 2, 9 1 9 + 1 2 117. அப்போது 13 × 9 என்ன வருது? 117ன்னு வச்சுங்களா? அப்போ 0 ஆயிடுச்சு. 13 ஆயிப்படல, ஓர் 13 13, இது 169 தடவை வருது. அப்போ மீதி என்ன இருக்குது? 169 வகுத்தல் 100 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இப்போது 169 வகுத்தல் 100ன்னு இருக்குது. அப்போ கீழே வகுத்தலில் நமக்கு 10 100 1000 இருந்தால் என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கக்கூடிய எண் அப்படியே எழுதி இங்கே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 1.69 அப்படிங்கிறதான் விடை. அப்போ 2.197 நம்ம 1.3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1.69 தான் விடை. 6வது கேள்வி. 9.55 கிலோகிராம் எடையுள்ள இனிப்புகளை 9.55 கிலோகிராம் எடையுள்ள இனிப்புகளை 5 குழந்தைகளுக்கு சமமாக பங்கிட்டால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எவ்வளவு இனிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளோட கேள்விங்களா? ஸோ எவ்வளோ கிலோகிராம் எடை உள்ள இனிப்பு இருக்குங்களா? 9.55 கிலோகிராம் எடை உள்ள இனிப்புகள் இருக்குங்களா? இனிப்புகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 குழந்தைங்களுக்கு சமமாக பங்கிட்டால் 5 குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்? சமமாக பிரித்து கொடுக்கணும். அப்படி பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் எவ்வளோ இனிப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா? ஸோ நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கும் இனிப்புங்களா? அப்போ மொத்தத்தில் என்ன பண்ணும்? மொத்தமாக இருக்கிற இந்த 9.55 கிலோகிராமை நம்ம 5ஆக பிரிக்கணும். அப்போ எப்படி பண்ணுவோம்? மொத்தத்தை 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா சமமாக எவ்வளோன்னு கிடைச்சிரும் இல்லைங்களா? அப்போ 9.55 கிலோகிராமை எதால் வகுக்கிறோம்? 5ஆல் வகுக்கிறோம். ஸோ 9.55 கிலோகிராம் எதால் வகுக்கிறோம்? 5ஆல் வகுக்கிறோம். ஸோ அதை எப்படி எழுதலாம்? 9.55 வகுத்தல் 5 அப்படின்னு எழுதலாங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்? 9.55 வகுத்தல் 5 என்ன இருக்குது? புள்ளியோடு இருக்குங்களா? கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்தது அப்படின்னா புள்ளி இல்லாமல் எழுதும்போது என்ன ஆகும்? 955/100ன்னு போட்டுப்போம். இங்கே 5 கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறது அர்த்தம்? 1 இருக்கிறது அர்த்தங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? அப்படியே மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுப்போம். இந்த 2வது வகுத்தலாக இருக்கிறது என்னவா மாற்றும்? பெருக்கலாக மாற்றுவோம். அப்போ பெருக்கலாக மாற்றும் போது என்ன ஆகிடும்? தலைகீழ மாறிடுங்களா? ஸோ எப்படி மாறிடும்? தலைகீழ மாறிடும். இப்போ மேலே 955 இருக்குது, கீழே 5 இருக்குது. அப்போ 955ம் 5 ஒரே வாய்ப்பாடில் வருமானு பார்க்கலாங்களா? ஸோ 5 வாய்ப்பாடில் ஓர் 5 5 ஆகிடும், மீதி 4 இருக்கும். இந்த 5 கீழே இருக்கிறோம் 45, 9 5 45ன்னு வந்துடும், மீதி 0 ஆகிடும். ஸோ இந்த 5 கீழே இருக்கிறோம் ஓர் 5 5ன்னு வந்துடுங்களா? அப்போ 5 வாய்ப்பாடில் ஓர் 5 5, 955 எத்தனை தடவை வருது அப்படின்னா 191 தடவை வருது. அப்போ மீதி என்ன இருக்குது? 191 வகுத்தல் 100 அப்படின்னு இருக்குங்களா? அப்போது நம்ம கீழே வகுத்தலில் 100 10 1000 இருந்தால் என்ன பண்ணுவோம்? மேலே இருக்க என்ன அப்படியே போட்டு கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணுங்களா? ஸோ கீழே எத்தனை 0 இருக்குது? நமக்கு 2 0 இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து என்ன பண்ணுவோம்? 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ என்ன வருது? 1.91 கிலோகிராம் கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் கொஷின் என்ன கேட்டாங்க? ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கும் இனிப்பு கேட்டிருந்தாங்களா? அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கும் இனிப்பு ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5ஆ பங்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1.91 கிலோகிராம் தான் விடை. அடுத்து 7வது கேள்வி. ஒரு வண்டியானது 1.2 லிட்டர் பெட்ரோலில் 76.8 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில், ஸோ ஒரு வண்டி என்ன பண்ணுதுங்களா? 1.2 லிட்டர் பெட்ரோலில் 76.8 கிலோமீட்டர் கடக்கிறது அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோலில் அது கடக்கும் தொலைவு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு அது எவ்வளோ தூரம் கடக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா? கொஷனில் கொடுத்ததை எழுதிக்கலாம். 1.2 லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.2 லிட்டர் பெட்ரோலுக்கு 76.8 கிலோமீட்டர் கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 1 லிட்டர். அப்போ 1 லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தொலைவு என்னன்னு கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? 76.8/1.2ங்களா? ஸோ மொத்தம் 76
6.8 1.2 வகுத்தா என்ன ஆகிடும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ இது எப்படி எழுதலாம், 76.8 வகுத்தல் 1.2 எழுதலாங்களா, இது கிலோமீட்டர். ஸோ அப்போ 76.8 என்ன பண்ணுறோம், வகுத்தல் 1.2 எழுதுறோம். அப்போ புள்ளி இல்லாமல் எழுதும்போது என்ன பண்ணுவோம், இங்கே கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கா, அப்போ 768/10 போட்டுப்போங்களா. இங்கேயும் ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கா, அப்போ 12/10 போட்டுப்போங்களா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எழுதிப்போம். ரெண்டாவது வகுத்தலாக இருக்கிறத பெருக்கலாக மொத்தமாக என்ன ஆகும், தலைகீழ மாறிடும். அப்போ 12/10 அப்படிங்கிறது 10/12 மாறிடும். ஸோ 10 என்ன ஆகிடும், கேன்சல் ஆயிரும். 12ஆம் வாய்ப்பாடில் 768 வருதான்னு பார்க்கணும். 12 6 72 நமக்கு தெரியும், மீதி 4. ஸோ 8 கீழே இருக்கிறோம். 12 4 என்னது 48ங்களா. ஸோ அப்போ 12ஆம் வாய்ப்பாடில் எத்தனை தடவை 768 12ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன விடை கிடைக்குது, 64ன்னு கிடைக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், 64 கிலோமீட்டர். அப்போ 1 லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தூரம் எவ்வளோ, therefore 1 லிட்டர், அதான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, 1 லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தூரம் எவ்வளோ அப்படின்னா 64 கிலோமீட்டர் தான் சரியான விடை. அடுத்து 8வது கேள்வி, ஒரு சதுர அடி ரூபாய் 15.50 வீதம் ஒரு நிலத்தை சமன்படுத்தும் ஆகும் செலவு ரூபாய் 10,075 எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிலத்தை வந்து சமப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சதுர அடி சமப்படுத்துனாங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகுதுங்களா, ஒரு சதுர அடிக்கு வந்து 15 ரூபாய் 50 பைசா செலவாகுதுங்களாம். அவங்க மொத்தமாக அவங்க கிட்ட இருக்க எல்லா சதுரடியும் என்ன பண்ணிட்டாங்க, சமப்படுத்திட்டாங்க. அதுக்கான செலவு எவ்வளோன்னு கொடுக்குறாங்க, 10,075ன்னு கொடுக்குறாங்க. அப்போ மொத்தமாக அந்த நிலம் எத்தனை சதுரடி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ மொத்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சதுரடியால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், நிலத்தோட பரப்பு கிடைச்சிரும். இப்போ நிலத்தின் பரப்பு கண்டுபிடிக்க நிலத்தின் சமன்படுத்த ஆகும் செலவு, மொத்த செலவு நிலத்தின் சமன்படுத்த ஆகும் செலவுன்னு என்னது, மொத்தமாக எவ்வளோ இருக்குது 10,075ங்களா, அதை மேலே போட்டுக்கிறோம். வகுத்தல் ஒரு சதுர அடிக்கு ஆகும் செலவு, ஒரு சதுர அடிக்கு எவ்வளோன்னு கொடுத்துருங்க 15.50. அப்போ இதால் வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும், நமக்கு நிலத்தோட பரப்பு கிடைச்சிரும். இதால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், நிலத்தோட பரப்பு கிடைச்சிருங்களா. இப்போ பாருங்க, ஸோ இந்த வகுத்தல் எப்படி எழுதுவோம், 10,075 வகுத்தல் 15.50 எழுதுவாங்களா. ஸோ இங்கே என்ன இல்லை, ஃபஸ்ட்டு ஒன்றில் புள்ளியே இல்லை, கீழே எதுவுமே இல்லைன்னா 1 போட்டுப்போங்களா. வகுத்தல் இங்கே என்ன இருக்குது, கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி எடுத்துகிட்டு எழுதணும், போய் வகுத்தல் 100ன்னு வந்துடுங்களா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே போட்டுப்போம். ரெண்டாவது நமக்கு வகுத்தலில் இருக்கிறது என்னவா மாற்றுவோம், பெருக்கல்ல மாற்றுவோம். அப்போ 100/1550 அப்படின்னு வந்துடும், 100/1550ன்னு வந்துடுங்களா. ஸோ இப்போ இது 100ஆல் பெருக்கணும் அப்படின்னு என்ன வரும், மேலே 10,075 பெருக்கல் 100 வகுத்தல் 1550ன்னு கிடைக்குங்களா. ஸோ இப்போ இதை வகுக்கிறோம், அப்போ இதை பெருக்கிறோம். அப்போ 10 இது என்ன ஆகும், இப்படி கிடச்சிருங்களா, பை 1550 அப்படின்னு வரும். இங்கே இருக்க ஒரு 0 இங்கே இருக்க ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், பை 155 அப்படின்னு இருக்குங்களா. 1,750 வகுத்தல் 155 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதை வகுக்கலாங்களா, 155 வாய்ப்பாடால் வகுக்கிறோம். வகுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், 155 × 5 போட்டு பார்க்கலாம். 5 5 25 மீதி 2, 5 5 25 + 2 27 மீதி 2 5 1 5 + 775 தான் வருது. அப்போ 6 தடவை போட்டு பார்த்தா என்ன வருதுன்னு பார்க்கலாமா, பெருக்கல் 6. அப்போது 6 5 30 மீதி 3, 6 5 30 + 3 33 மீதி 3, 6 1 6 7 8 9. அப்போ என்ன வருது, 6 தடவை 930 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 7ல் 0 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்ன வரும், நமக்கு 77 வருங்களா. ஸோ அடுத்து 155 வாய்ப்பாடில் 77 வராது. அதனால் என்ன பண்ணுறோம், 5 கீழே இருக்கிறோம். ஸோ 155 × 5 போட்டு பார்க்குறோம். 5 5 25 மீதி 2, 5 5 25 + 2 27 மீதி 2, 5 1 5 + 775ங்களா. 5 தடவை நமக்கு என்ன வருது, 775 கிடச்சிருச்சு. அப்போ 0 ஆகிடுது. மறுபடியும் இங்கே இருக்க 0 கீழே இருக்கிறோம். 155வது வாய்ப்பாடில் எப்போ 0 வரும் அப்படின்னா 0 தடவை 0 வந்துடுங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதை வகுத்தோம் அப்படின்னா 650ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க, நிலத்தோட பரப்பு கேட்டிருந்தாங்களா. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிலத்தோட பரப்பு எவ்வளோ அப்படின்னா, நிலத்தின் பரப்பு
ஈக்குவல் டு 650 சதுர அடி. 650 சதுர அடி தான் கரெக்டான ஆன்சர். 9வது கேள்வி, 28 புத்தகத்தின் விலை ரூபாய் 1506.4 எனில் ஒரு புத்தகத்தின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ 28 புத்தகத்தோட விலை வந்து 1506 ரூபாய் 4 பைசான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு புத்தகத்தோட விலை என்னன்னு கேட்குறாங்களா. அப்போ கொஸ்டின் கொடுத்ததை எழுதிக்கலாம். 28 புத்தகத்தின் விலை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். 28 புத்தகத்தின் விலை வந்து ரூபாய் 1506.4. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு புத்தகத்தின் விலை தெரியணும். அப்போ ஒரு புத்தகத்தின் விலை தெரியணும் அப்படின்னா மொத்த விலையிலேருந்து வகுத்தல் 28 வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும், நமக்கு ஒரு புத்தகத்தோட விலை கிடைச்சிருங்களா. ஸோ 28 புத்தகத்தோட விலை இது அப்படின்னா ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் வகுத்தல் 28. அப்போது இது எப்படி எழுதுவோம், 1506.4 வகுத்தல் 28ன்னு எழுதிப்போங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது, 1506.4 ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ அது புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னு என்ன ஆகும், வகுத்தல் 10ன்னு வந்துடுங்களா. வகுத்தல் இங்கே 28. இப்போ இங்கே புள்ளியே இல்லை, அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தமா. அப்படியே வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே போட்டுப்போம். ரெண்டாவது இருக்கிறத என்ன பண்ணுவோம், நமக்கு இங்கே வகுத்தல் இருக்குது. வகுத்தல் இருக்கிறத பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா தலைகீழ மாறிடும். இப்போ 28ஆம் வாய்ப்பாடில் 5064 வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 28ஆம் வாய்ப்பாடில் 5064 வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போங்களா. ஸோ 28ஆம் வாய்ப்பாடில் 150 எத்தனை தடவை வருதுன்னு பார்க்கலாம். 28 × 4 என்ன வரும், 8 4 32, மீதி 3, 4 2 8, 8 9 10 11 தான் வருது. அப்போ 28 × 5 போகலாமா. 8 40, மீதி 4, ஸோ 2 10 + 4 140ன்னு வந்துருச்சுங்களா. அதுவே 6 தடவை போடும்போது நமக்கு என்ன ஆயிடும், 168ன்னு வந்துடும். அப்போ என்ன ஆகுது, 5 தடவை நமக்கு 140ன்னு கிடைக்குது. மீதி என்ன இருக்கும், 10 இருக்குங்களா. ஸோ இந்த 6 இறக்குறோம், 106 நமக்கு வரல. என்ன ஆகுது, 4 தடவை போடும்போது 112 வந்துச்சு, 5 தடவை போடும்போது 140 வந்துச்சு. அப்போ 28 × 3 போட்டு பார்க்கலாங்களா. 8 3 24, மீதி 2 3 2 6, 6 + 2 8 84ன்னு கிடைக்குது. அப்போ 3 தடவை என்ன கிடைக்குது, 84ன்னு கிடைக்குது. இப்போ கழிக்கிறோம். 6ல் 4 போச்சுன்னா மீதி 2, 10ல் 8 போச்சுன்னா மீதி 2, இந்த 4 கீழே இறக்குறோம். இப்போது 224 வரணும். என்ன வரணும், 224 கிடைக்கணுங்களா. அப்போ 28ஆம் வாய்ப்பாடில் 224 எத்தனை தடவை கிடைக்குன்னு பார்க்கலாங்களா. 8 தடவை போட்டு பார்க்கலாம். 8 8 64, 8 8 64, மீதி 6, 8 2 16 + 6 22ன்னு வந்துடுங்களா. ஸோ அப்போ 8 தடவை என்ன வருது, 224ன்னு கிடைக்குது. அப்போது 28ஆம் வாய்ப்பாடில் ஓர் 28 28, 15064 எத்தனை தடவை வருது, 538 தடவை வருது. அப்போ மீதி என்ன இருக்குது, 538 வகுத்தல் 10ன்னு இருக்குங்களா. ஸோ வகுத்தல் 10 100 1000 வந்து என்ன பண்ணுவோம், மேலே இருக்குது அப்படியே எழுதி கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுருவோங்களா. அப்போ தேர்ஃபோர் ஒரு புத்தகத்தின் விலை கேட்டிருந்தாங்களா. அப்போ ஒரு புத்தகத்தின் விலை எவ்வளவு அப்படின்னா, ஒரு புத்தகத்தின் விலை ஈக்குவல் டு ரூபாய் 53.80ன்னு எழுதிக்கலாம், இல்லை 8ன்னு எழுதிக்கலாம். 53 ரூபாய் 80 பைசா வரும். அடுத்து 10வது கேள்வி, இரு எண்களின் பெருக்கல் தொகை. இரு எண்களின் பெருக்கு தொகை அப்படின்னா 2 பெருக்கிறோம். 2 எண்ணை என்ன பண்ணுறோம், பெருக்கிறோம். 2 எண்ணை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுங்களா, 40.376 அப்படிங்கிறது கிடைக்குதுங்களா. ஒரு எண் 14.42 எண்ணில் ஒரு எண் என்ன கொடுத்துட்டாங்க, 14.42ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு எண் தெரியலன்ட்டாங்க. அப்போ அது என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ். அப்போ எக்ஸோட 14.42 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கூட 40.376ன்னு கிடைக்குதுன்ட்டாங்க. அப்போ எக்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ இங்கே எக்ஸ் என்ன இருக்குது, எக்ஸை மட்டும் வச்சுக்கிறோம். இங்கே பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்தாண்ட போகும்போது என்ன ஆகிடும், வகுத்தல்ல வந்துடும். அப்போ எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படின்னா மற்றொரு எண்ணை தான் என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோங்களா. அப்போ வகுத்தல் 14.42ன்னு வந்துடுமா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், 40.376 வகுத்தல் 14.42ன்னு எழுதிக்கலாங்களா. ஸோ இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். என்ன இருக்குது, எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, கடைசியிலேருந்து 3 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், வகுத்தல் 1000 வந்துடுங்களா. அதேமாரி இங்கே என்ன இருக்குது, 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ வகுத்தல் 100ன்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுப்போம். ரெண்டாவது இருக்கிறத என்னவோ மாற்றோம்,
நமக்கு வகுத்தலில் இருக்கிறத பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா தலைகீழ மாறிடும். 100/1442 வந்துடுங்களா? ஸோ 100ஆவது வாய்ப்பாடில் ஒரு 100 இது என்னது 10 தடவை 1000னு கிடச்சிரும். அப்போ மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 40,376/10 × 1442 கிடைக்குதுங்களா? இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வகுக்கிறோம். 1442 வாய்ப்பாட்டில் 40,376 வகுக்கிறோம். ஸோ 1442 × 2 போட்டு பார்க்கலாமா? 2 2 4 2 4 8 8 2 1 2. அப்போ 2884ன்னு வருது. அது 3 தடவை போட்டோம் அப்படின்னா 42 × 3 6 3 ஆன் 12 மீதி 1 3 ஆன் 12 1 13 மீதி 1 3 1 3 4 4326ன்னு வந்தது. அப்போ வராது. அப்போ 2 தடவை என்ன வருது? 2884ன்னு கிடைக்குதுங்களா? இப்போ கழிச்சு நான் 7 4 போச்சுன்னா மீதி 3 3ல் 8 போகாது. இப்போ இவங்க 13 ஆயிடுவாங்க. இவங்க வந்து 3லேருந்து இவங்க கடன் கொடுத்து 10 இங்கே 9 ஆயிடுவாங்களா? ஸோ 13ல் 8 போச்சு அப்படின்னா மீதி நமக்கு 5 9ல் 8 போச்சுன்னா மீதி 1 3ல் 2 போச்சுன்னா மீதி 1. அடுத்து மீதி என்ன இருக்குது? 6 இருக்கா? இது கீழே இருக்கிறோம். 11,536 வரணும். அப்போ 1442 8 பெருக்கணும் அப்படின்னா அது எக்ஸாக்டாக கிடைக்கும் பாருங்க. 8 2 16 8 4 32 + 1 33 மீதி 3 8 4 32 + 3 35 மீதி 3 8 1 8 9 10 11. அப்போ 8 தடவை என்ன கிடைக்குது? 11,536ன்னு கிடைக்குதுங்களா? ஸோ அப்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள். இது 1442 வாய்ப்பாடில் ஒரு முறை இது வந்து எத்தனை கிடைச்சிருக்கு? 28ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 28 வகுத்தல் 10ங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 28 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா மேலே இருக்க என்ன அப்படியே போட்டுப்போம். கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்க்கணுங்களா? பை 10 100 1000 வந்தால் பூஜ்ஜியம் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 2.8. 2.8 அப்படிங்கிறது என்னது? மற்றொரு எண். மற்றொரு எண்ணு தானே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ அதுதான் தெரியாது. அது என்னது? 2.8 தான் சரியான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.